ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஷார்ட்ஸில் வந்து நான் புது குக்கர் வாங்கியிருந்தா வீடியோ போட்டிருந்தேன்ல, அதில் தான் இன்றைக்கி பருப்பு வேக வச்சுருந்தேன். நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் மூடி டைட்டாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி நார்மல் குக்கர் மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, சில்வர் நல்ல வெயிட்டாக இருக்குது. இன்றைக்கி அம்மாசன்றதுனால இன்றைக்கி யூஸ் பண்ணுவோன்ட்டு தான் யூஸ் பண்ணியிருந்தேன். நல்லாயிருக்கு. அது 3 லிட்டர் குக்கர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் பருப்புக்காண்டி. மிச்சம் 2 அப்படியே வச்சுருக்கேன். பூசணிக்காய் சாம்பார், வாழைக்காய் வறுவல், புடலங்காய் பொரியல், அப்பளம், வடை, பாயசம் தான் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி அமாவாசைன்றதுனால. அது மாதிரி விசில் கரெக்டாக வந்துச்சு. உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காண்டி தான் அதை வீடியோ எடுத்திருந்தேன். நான் சாம்பாருக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு, அது கூட புடலங்காய் வெட்டி வச்சுட்டு தக்காளி, புடலங்காய், பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு வெந்ததுக்கப்புறம் அது வதங்கிறதுக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க, கொஞ்சம் கல்லுப்பு. அது பருப்பு வெந்ததுக்கப்புறம் எடுத்து கடைஞ்சிட்டு, நல்லா வெந்திருந்துச்சு பருப்பு. அந்த இதில் பூசணிக்காயில் ஊற்றி விட்ருங்க, அவ்வளோதான். ஊற்றிட்டு புளி தண்ணி, நான் சாம்பார் பொடி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டிருந்தேன் சாம்பாருக்கு. போட்டு புளி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு இறக்கிட வேண்டியதான் சாம்பாருக்கு. அப்புறம் அந்த அடுப்பில் மாற்றிட்டு இதில் வந்து புடலங்காய் தாளிச்சிருந்தேன். கடுகு போட்டு, வெங்காயம் போட்டு, புடலங்காய், கடலப்பருப்பு போட்டு, வரமிளகா போட்டு வதக்கிட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுருந்தேன். அந்த நேரத்தில் எங்கள் வீட்டில் சைடெல்லாம் குரங்கு வந்துருச்சா, அதனால் சவுண்டு கட் பண்ணிட்டேன், கத்தவும். கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு லைட்டாக சால்ட்டு போட்டு வேக வச்சு இறக்க வேண்டியதான். இது சிம்பிளாக புடலங்காய் பொரியல் மாதிரி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் சேமியா பாயசத்துக்கு வந்து சேமியா நெய்யில் ஊற்றி வறுத்துட்டு, அது கூட நான் ஜவ்வரிசியும் கொஞ்சம் போட்டு லைட்டாக வதக்கிட்டு, அப்புறம் தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் பால், ஜீனியில் நான் ஏலக்காய் பொடி நுணுக்கி போட்டேன். பால் ஊற்றிட்டு நம்ம கொஞ்சமாக ஊற்றினா போதும். அப்புறம் சாப்பிட்ற டயத்துக்கு கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம், ஏன்னா அது கெட்டி ஆகிடும்ல இந்த பாயசம். அதனால் அது மாதிரி கொதிக்க வச்சு இறக்கிக்க வேண்டியதான். பாயசம் பண்ணியிருந்தேன். வடை, உளுத்த வடை மிக்சியில் தான் போட்டிருந்தேன். கொஞ்சமாக உளுந்த ஊற வச்சு அதில் மிக்சியில் போட்டு சுட்டு எடுத்துருந்தேன். நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு உளுத்த மாவில் வந்து ஒரு டிப் என்னென்னா, உங்களுக்கு தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா மைதா மாவு லைட்டாக கலந்துக்கோங்க. பச்சரிசி மாவுக்கு போது மைதா மாவு கொஞ்சமாக கலந்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கு, கல் மாதிரி ஆகாது வடை. அப்புறம் வாழைக்காவும் எப்பயும் போல் மசாலா போட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துட்டேன். அவ்வளோதான் இன்றைக்கி சமையல். அப்பளம், வடை, பாயசம், ரைஸு, சாம்பார். எங்களோட சமையல் இது தான். வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.